வணக்கம். நமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் செய்திகள் சரியான நேரத்துக்கு வரவில்லை. தவிர்க்க முடியாத நேரத்தினால் அந்த நேரம் எங்களால் பப்ளிக் பண்ண முடியவில்லை என்பதை முன்கூட்டியே அறிய தருகின்றோம். வழமையான நேரத்துக்கு வருவதற்கு இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் ஆகும் என்று நினைக்கின்றேன். அந்த பப்ளிக் பண்ணுகின்ற நேரம் நேற்றைய நேரத்தில் விட அரை மணித்தியாலயம் முன்னுக்கு செய்தி வரும் என்பதையும் முன்கூட்டியே அறிய தருகின்றோம். முதலாவது, இலங்கை தூதரகத்தின் நடமாடும் சிபி ஒன்று இன்றைய தினம் VFS சென்டர் அல்கோபர் பிராந்தியத்தில் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் இலங்கை வாழ் உறவுகள் இதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டாம். இன்று அதிகளவானவர்கள் VFS அலுவலகத்துக்கு வருகை தந்ததை அறிய முடிகின்றது. அங்கிருக்கும் எமது ஊடக நண்பர் இந்த புகைப்படங்களை எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு மாதமும் இலங்கை தூதரகம் இதுபோன்று VFS சென்டர் அல்கோபர் பகுதிகளுக்கு வருகை தருவது பழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் VFS சென்டர் அல்கோபர் பிராந்தியத்தில் இலங்கை தூதரக சிபிகள் இடம்பெற்றிருக்கின்றது. கடவுச்சீட்டு பற்றிய விவரங்கள் மற்றும் தூதரக மற்றிய இதர சேவைகள் இதனூடாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் ஒரு தொகை இலங்கை நண்பர்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அடுத்த மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இலங்கை தூதரகம் அல்கோபர் பிராந்தியத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். தவற விட்டவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமைகளில் இலங்கை தூதரகம் சார்பாக இந்த சந்திப்புகள் இடம்பெறுவது வழக்கம். அடுத்தபடியாக தொழிலாளர்கள் காலக்கெடு தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் தொழிலாளர் சந்தைகளை ஒழுங்குபடுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நிறுவனங்கள், கிளைகள், தொழிலாளர் பற்றிய தகவல்கள், வேலை ஒப்பந்தங்கள், சம்பளங்கள், விடுமுறை உட்பட தகவல்கள் அனைத்தையும் கீவா தளத்தில் பதிவு செய்து புதுப்பிக்குமாறு மனிதவள மேம்பாட்டு அமைச்சு கேட்டு 20 தொழிலாளர்கள் வரை உள்ள நிறுவனங்கள் மே மாதம் 30ஆம் திகதியும் 21 தொடக்கம் 40 வரையுள்ள நிறுவனங்கள் ஜூன் மாதம் 30ஆம் திகதிக்குள், தொழிலாளர்கள் நிறுவனங்கள் ஜூலை மாதம் 30ஆம் திகதிக்குள் இறுதி காலக்கெடு அமைச்சு வழங்கியிருக்கிறது. ஆனால் இந்த கீவா தளத்தினூடாக அனைத்தையும் பதிய வேண்டும் என்று இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். தொழிலாளர் சட்டம் இதைத்தான் சொல்கின்றது. எவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் எமது தொழிலாளர்கள் மீது இருந்திருந்தாலும் தொழிலாளர்களுக்கு நல்லதே கிடையாது என்பதற்கு இந்த கீவா ஒரு சான்று. பயனற்றது என்றே சொல்ல வேண்டாம். சவுதி அரேபியாவில் பெய்த கடும் மழை காரணமாக இதுவரை சவுதி அரேபியாவில் ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு நபர் காணாமல் போயிருப்பதாக சவுதி அரேபியா வானிலை தேசிய மையம் இந்த ஊடக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் நீர்நிலைகள் இப்போது எப்படி இருக்கின்றது, உங்கள் பகுதிகளில் இருக்கும் வெள்ளங்கள், நீர்நிலைகள் அனைத்தும் வற்றிவிட்டதா, வளமைக்கு திரும்பிவிட்டதா? எமது தாயகவாழ் உறவுகளை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சில நண்பர்கள் எங்களுக்கு வீடியோ பதிவின் கூட அனுப்பி வைப்பது உண்டோ. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 29 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாய் வழமை போன்று சென்று கொண்டிருக்கின்றது. வரும் நாட்களில் இலங்கை ரூபாவின் பெறுமதிகள் இன்னும் வீழ்ச்சி சந்திக்கும் என்று தெரிகின்றது. தேசிய தேர்வு முகாமை சவுதி அரேபியாவின் ரியாத்தில் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை நடத்துகின்றனர். தேசிய தேர்வு முகாமை தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். இன்று கிடைக்கப்பெற்ற செய்திகளின் விளக்கங்களையும் பார்ப்போம். சவுதி அரேபியா ரியாத்தில் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் 2024 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 5ஆம் திகதி காலை 11:30 தொடக்கம் மதியம் 2:50 மணி வரை சவுதி அரேபியா நேரம் இடம்பெற இருக்கின்றது. இதில் பேனா மற்றும் காகித முறையில் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இதொடர்பாக நேற்றும் இதொடர்பான விளக்கங்களை தந்திருக்கின்றோம் என்பதை அறிய தருகின்றோம். ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று என்னென்று கேட்டால், எப்போது ஸ்கூல் விடுமுறைகள் முடிகின்றது என்று கேட்கின்றார். ஏனென்றால் அவருடைய முதலாளியிடம் அவர் தாயகம் செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதற்காக கபில் சொல்லியிருக்கின்றார், ஸ்கூல் முடிந்தவுடன் நீ செல்லலாம், விமான டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஆகையினால் எப்போது ஸ்கூல் முடிவடைகின்றது என்று எனக்கு சற்று விவரமாக, ஸ்கூல் லீவு எப்போது முடிவடைகின்றது என்று சற்று விவரமாக கூற முடியுமா என்று கேட்கின்றார். ஒரு வகுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த விடுமுறைகள் முடிவடைகின்றது என்று சொல்ல வேண்டாம்.
பெரும்பாலும் அனைத்து பாடசாலைகளும் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் ஜூன் 15ஆம் திகதி வரை பாடசாலைகள் அனைத்துக்கும் விடுமுறை என்று நான் நினைக்கின்றேன். அப்படி இருந்தும் அவர்களுடைய ஷெட்யூலை பார்ப்போமாக இருந்தால் அகாடமிக் கேலண்டர் அவர்களுடைய ஷெட்யூலை பார்த்தால் ஜூன் 7ஆம் திகதி என்று போட்டிருக்கின்றார்கள். அப்போ பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் ஜூன் 8ஆம் திகதி அல்லது 10ஆம் திகதி தொடங்கலாம். சில நண்பர்கள் கூட சொல்லியிருப்பார்கள் ஜூன் 15ஆம் திகதி தான் பாடசாலை தொடங்குவதாக. ஆனால் அட்டவணையில் சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில் பார்த்தால் 8ஆம் திகதி பாடசாலை ஜூன் 8ஆம் திகதி பாடசாலை தொடங்குகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நான் பல நண்பர்களிடம் கேட்டப்பட்டில் அவர்கள் சொன்ன பதில் ஜூன் 15ஆம் திகதிக்கு பிற்பாடு தான் பாடசாலை ஆரம்பம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சில நண்பர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஜூன் 10ஆம் திகதி என்று. ஆகவே உறவுகளை கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள், பாடசாலை லீவு எப்போது சரியாக முடிவடைகின்றது என்று, எப்போது பாடசாலை தொடங்கும் என்பதையும் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ரியாத்திலிருந்து இலங்கை செல்லும் நண்பர் ஒருவர் ரியாத்திலிருந்து இலங்கை செல்கின்றார். அதுவும் எமிரேட் விமானம் மூடாக செல்கின்றார். இவருடைய பிரதான கேள்வி என்னவென்றால், நான் 32 இன்ச் டிவி கொண்டு செல்கின்றேன், இதற்கு அனுமதிகள் இருக்கின்றதா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக அனுமதிகள் இருக்கின்றது. குறிப்பாக 32 இன்ச் டிவி ரியாத் ஏர்போர்ட்டூடாக கொண்டு செல்வதற்கு அனுமதிகள் இருக்கின்றது. ஆனால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்ட வேண்டி இருக்கின்றதா என்று கேட்டால் கண்டிப்பாக அதற்குரிய விடையை பார்த்தால் முழுமையாக தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்குரிய விளக்கம் இப்போது எங்களிடம் இல்லை. பெரும்பாலும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் கட்ட வேண்டி வரலாம். அது குறிப்பாக கன காசு வராது, கிட்டத்தட்ட 300 ரூபாய் அப்படி கட்ட வேண்டி வரலாம். சுவராக சொல்ல மாட்டோம் எவ்வளவு காசு கட்ட வேண்டி வர வேண்டாம். சவுதி அரேபியாவிலிருந்து இலங்கை செல்லும் போது டிவி கொண்டு சென்றவர்கள் ஏதேனும் அபராதம் கட்டியிருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நாளை அவருக்கு விரிவான விளக்கம் ஒன்றையும் கொடுத்து விடுவோம். இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று, ஏற்கனவே போட்ட மெடிக்கல் காலாவதியாகிவிட்டது, இப்போது வேறு ஏஜென்ட் சொல்லி இருக்கின்றார், மறுபடி ஒரு மெடிக்கல் போட சொன்னார்கள், போட போனேன். டிராவல் சொன்னார்கள் இந்த விசாவில் ஏற்கனவே ஒருவர் பேரில் வக்காலா போட்டிருக்கு, இந்த விசா நம்பரை வைத்து மெடிக்கல் போட்டு உங்கள் பேரில் மாற்றியிருக்கின்றார்கள். டிராவல் சொன்னார்கள், அந்த ஏஜென்ட்டிடம் சொன்னேன், மெடிக்கல் போட்டு கொடுத்து 3 நாள் ஆனது, இப்போது அந்த பெயரை மாற்ற முடியவில்லை, வேறு ஒரு விசா இருக்க போறீங்களா என்று கேட்டார். போகிறேன் என்று சொன்னேன். இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த மெடிக்கல் வேறு விசா கிடைத்தால் வக்கால போட முடியுமா என்றதை கேட்கின்றார். கண்டிப்பாக முடியும். இதே நேரத்தில் பிரச்சனைகள் இல்லை என்றே சொல்ல வேண்டாம். சேர்த்து டிக்கெட் போட்டால் சேர்ந்து கூட போகலாம். நேற்று தடுப்பூசி தொடர்பான தகவல்களை தந்திருந்தோம். கண்டிப்பாக தடுப்பூசி போட்டவர்களுக்கு பக்க விளைவுகள் உண்டு என்று அந்த தடுப்பூசி நிறுவனம் சார்பாக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. அதில் சாட்சியம் வழங்கி இருக்கின்றார்கள். தடுப்பூசிகளினால் பக்கவாதம் உண்டு என்ற. உண்மையில் சொன்னப்போனால் ஆங்கில மருத்துவம் அனைத்திலுமே பக்கவாதம் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் சாதாரணமாக பாவிக்கும் பனடோல் தொடக்கம் அனைத்து மருந்து பொருட்களும் பக்கவாதங்கள் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். நேற்றைய கொமெண்டில் ஒரு மருத்துவரின் உதவியினால் ஒருவர் காப்பாற்றப்பட்டிருந்தார். அதுவும் சென்னை விமானத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அந்த மருத்துவரின் உதவியினால் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் என்று பல உறவுகள் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். ஃபாத்திமா ரிசானா கூட கொமெண்ட் செய்திருக்கின்றார். அனைவருக்கும் கொமெண்ட் செய்த உறவுகள் அனைவருக்கும், நலம் விசாரித்த உறவுகளுக்கும் நாளாந்தம் எமது செய்திகளை பார்த்து எமக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருக்கும் உறவுகள் என்றும் வாழ்க வளமுடன். இன்றைய கேள்விகள் எதுவும் இருக்கா என்று பார்ப்போம். வணக்கம் அண்ணா, இன்னைக்குடைய கேள்விக்கு சிறப்பான பதில் அளித்தீர்கள் அண்ணா, மிக்க நன்றி என்று பதிவிட்டிருக்கின்றார். அமாரி ரொக்காஸ் என்ற பேர் முழுமையாக என்னால் வாசிக்க முடியவில்லை, மனம் வருந்துகின்றேன். எனக்கு ஒரு வார காலமாக கால்வலி இருக்கின்றது, ஒருவேளை கொரோனா ஊசியாக இருக்குமோ என்று சந்தேகம் இருக்கின்றது, உங்கள் கருத்து என்ன என்று சொல்லியிருக்கின்றார்.
கண்டிப்பாக வைரஸ் தடுப்பூசி தொடர்பான தகவல்களை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பக்க விளைவு உண்டு என்று சொல்லியிருக்கின்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கால் வலி என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவை என்பது எங்களுடைய கருத்து. உங்களுக்கே தெரியும் நீங்கள் எத்தனை மணி நேரம் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று. ஆகவே உங்களுக்கு ஓய்வுகள் வேண்டாம். 1 நாள் 2 நாள் நல்லபடியாக ஓய்வெடுத்தால் கால்வலி பறந்து போய்விடும். அண்ணா, உங்கள் நிலைமை சரியாகிவிட்டதா? உங்களோட நாளும் சரியாகுவதற்கு நானும் பிரார்த்தனை மேற்கொள்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். பல நண்பர்கள் வைரஸ் தடுப்பூசி தொடர்பாக நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றீர்கள். இப்போதுதான் ஒவ்வொன்றாக பார்க்கும்போது புரிகின்றது. வணக்கம் அண்ணா, உண்மைதான் வைரஸ் ஊசிக்கு பிறகு பக்க விளைவுகள் இருப்பதாக நான் உணர்கின்றேன். அண்ணா, கால்வலி, மூட்டு வலி இது போன்ற பக்க விளைவுகள் அதிகம் இருக்கிறதாக பதிவிட்டிருக்கின்றார். கண்டிப்பாக நானும் கூட 3 தடுப்பூசிகள் போட்டிருக்கின்றேன். 2 ஃபைசர் தடுப்பூசியும் 3வது AstraZeneca என்று நினைக்கின்றேன். அதை மறந்துவிட்டேன். 3வது போன்ற தடுப்பூசியை மறந்துவிட்டேன். 3 தடுப்பூசிகள் போட்டிருக்கின்றேன். ஆனால் 4வது தடுப்பூசி போட விருப்பம் என்றால் போடலாம் என்று 4வது கடிதமும் வீட்டுக்கு வந்திருக்கின்றது என்பதை நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். கண்டிப்பாக வைரஸ் தடுப்பூசியினால் பக்க விளைவுகள் உண்டு என்பது எனது கருத்து. அதே போன்று நிறைய நண்பர்களும் தடுப்பூசி தொடர்பான கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றீர்கள். உண்மையால் தடுப்பூசி தொடர்பான நிறுவனம் கூட இன்றைய தின நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார்கள். பக்க விளைவுகள் உண்டு என்று. அதைத்தான் நாங்களும் மீண்டும் சொல்கின்றோம். ஆங்கிலம் மருத்துவம் அனைத்திலும் பக்க விளைவுகள் உண்டோ. ஒரு நண்பர் ஒருவர் இலங்கை செல்ல இருக்கின்றார். அதுவும் எதிகாட் ஏர்வேஸ் ஊடாக. அவருடைய கேள்வி என்னவென்றால், ரியாத்திலிருந்து அபுதாபிலிருந்து ஸ்ரீலங்கா செல்ல இருக்கின்றேன். 43 இன்ச் டிவி கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக பதில் தாருங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். கண்டிப்பாக அதற்குரிய விடையை நான் முன்னுக்கே தந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இதே கேள்வி இன்னும் ஒருவரும் கேட்டிருந்தார். கண்டிப்பாக கொண்டு செல்லலாம். ஏதேனும் பேமெண்ட் கட்ட வேண்டுமா தெரியவில்லை. ஆகவே அந்த உறவுகள் யாரேனும் இருந்தால் இன்றைய தினம் தெரியப்படுத்துங்கள். நாளைய தினம் அதை தெரியப்படுத்துவோம். இல்லை என்றால் நான் இன்டர்நெட் ஊடாக தேடி பார்க்கின்றேன். எதிகாட் ஏர்லைன்ஸ் வெப்சைட்டின் ஊடாக சென்றேன். அண்ணா, என்னதான் இருந்தாலும் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு குடும்பத்தையும் சொந்தத்தையும் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். வீட்டில் பணிபுரிபவர்களும் ஸ்பான்சர் செய்யலாம் போன்ற தகவல்களை சொல்லியிருந்தோம். அதற்கு இணங்க அந்த கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். கண்டிப்பாக தொழிலாளர் சார்ந்த சட்டங்கள் நிறைய இருந்தாலும் நேற்றைய கூட தொழிலாளர் சட்டம் தொடர்பாக ஒரு விசேட அமைச்சர் கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட விடயத்தை சொல்கின்றேன். தொழிலாளர்களுடைய கண்ணியம் பேணப்படும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். உண்மையில் சவுதி அரேபியாவில் இருக்கும் ஒரு தொழிலாளர் அமைச்சர் ஒருவர் கண்ணியம் பேணப்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையில் சவுதி அரேபியாவில் தொழிலாளர்கள், அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய கண்ணியம் பேணப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் உடனடியாக எல்லோருமே சொல்லிவிடுவார்கள். இன்னும் ஒருவருடைய கேள்வியை பார்ப்போம். நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் திவான் மைதேன். என்னுடைய மகன் ரியாத் ஹோட்டலில் வேலைக்கு போகின்றார். தற்பொழுது அவர் மது அருந்திய வழக்கில் சிறையில் இருக்கின்றார். ஆனால் அவர் மது அருந்தாமல் தனது நண்பர் அறையில் தங்கியிருந்ததனால் அவருக்கும் தங்குமிடம் இல்லை. அவரது நண்பர் ஹபீல், எனது மகன், அவரது நண்பர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளார். இப்போது வழக்கு மூடப்பட்டு விட்டது. ஆனால் அவரை விடுவிக்க ஹபீல் கையெழுத்து வேண்டாம். நாங்கள் ஹபீலுக்கு ஏற்பாடு செய்த முயற்சித்தோம். ஆனால் எங்களால் முடியவில்லை. தயவு செய்து என்ன செய்ய வேண்டும்? யாரை தொடர்பு கொள்வது? எங்களுக்கு உதவ முடியுமா? தயவு செய்து எங்களுக்கு உதவ முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக எமக்கு செய்திகளையும் ஆக்கங்களையும் பல்வேறு சமூக நல பணிகளை செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்களுடைய தொடர்பிலக்கங்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன். கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள், ஆலோசனைகளை கூட அவர்கள் வழங்குவார்கள். நன்றி எமது தாயக வாழ் உறவுகளே. நன்றி.